ஆனா ஆனா நான் நான் வந்து நெறைய பேருக்கு பார்த்துட்டேங்க. நெறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது கடன் கொடுக்குற வரைக்கும் தாங்க நம்ம. கடன் குடுத்துட்டா இப்ப அவரு ஓனர் ஆயிடுறாரு. நம்ம காச வாங்குறதுக்கு நம்ம அலைய வேண்டியது இருக்குது பாருங்க. அதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நேரா எலிசா எங்க ஃபோக்கஸ் பண்றாருன்னா, உன் வீட்லயே உன் கடன் அடைக்கிறதுக்கான பொருள நான் வச்சிருக்கிறேன்றார். இட்ஸ் இன் யுவர் ஹவுஸ். இட்ஸ் இன் யுவர் ஹவுஸ். முதல்ல கடன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்றேன். கடன்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய கடன்ல இருந்து வெளியே வரவங்களுக்கு நீங்க போட வேண்டிய திட்டம் என்னன்னா, முதல்ல உங்க வீட்ல இருந்து தான் நீங்க திட்டம் பண்ணணும். உன் வீட்ல என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் என்ன இல்ல. இந்த அம்மா எப்படி சீப்பா பேசுறாங்க. இந்த அம்மா சீப்பா பேசுறது தான் தீர்க்கதரிசி பயங்கரமா பேசுறாரு. ஏய் நீ சாதாரணமா பாக்குறீல, அதை வச்சுதான் உனக்கு அற்புதம் நடக்கும்ங்கற. எலிசா என்கிற தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனாய் இருந்தவனுடைய மனைவி ஒரு ஸ்திரீ எலிசாவினிடத்தில் வந்து கேட்கிறார், உமது அடியானாகி என் புருஷன் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணாரா? அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன்ல மாட்டுறாரு. சி உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை போட்டு நீங்க போர்வை போத்தக்கூடாது. நம்மளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு பொருளாதாரத்தை நான் ஞானமா கையாளாம என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போர்வை மாதிரி போட்டு போத்தக்கூடாது. அதை சரி பண்ணணும். கர்த்தர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யறாரு. ஆனா என் பக்கம் நான் செய்ய வேண்டியது நானு செய்யணும். இங்க என்ன சொல்றாருன்னா, இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என்ன கேட்கிறான், என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள. சீரியஸ் ட்ரபிள். சரி கணவன் போயிட்டாரு, இப்ப பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, இதை வச்சு வாழ்க்கையை நடத்திடலாம்னா இப்ப கடங்காரன் எங்கேயே கை வைக்கிறான்னா வாழ்க்கையின் ஆதாரத்திலே கை வைக்கிறான். சம்டைம்ஸ் அறியாமையில அவசரத்துல நம்ம எடுக்கிற சில முடிவுகள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருது. We are stuck. We are stuck. ரொம்ப முக்கியமானதை இழக்க வேண்டியதாகுது. எது நம்பி நமக்கு கை கொடுக்கும்னு நினைச்சோமோ அதே இழக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்துல நெருக்கத்துல வந்து மாட்டிடுறோம். நான் சொல்றேன், இந்த அம்மாவுக்கு கர்த்தர் ஒரு தீர்வு கொடுப்பார்னா நம்மளுக்கு ஆண்டவர் தீர்வு கொடுப்பார். உங்களால வெளியே வர முடியும். உங்களுடைய அறியாமை, உங்களுடைய தவறான தீர்மானங்கள், உங்களுடைய இமோஷனல் டெசிஷன், உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தீர்மானங்கள்னால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறாரு. வாங்கிக்கோங்க ஞானத்தை. 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள். எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா அந்த என் பையனை தூக்கிட்டு போறான்னு வரான் இல்லைங்க, அவன் செத்துடணும்னு ஜெபம் பண்ணுங்கய்யா. இனிமே அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கய்யா. எனக்கு கடன் கொடுத்துட்டு திரும்பி கேட்கறவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. பண்ண மாட்டோம். நம்ம வாங்குவோம், நம்ம எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இப்ப யார் வாய் அடைக்கணுமாமா? கடங்கார வாய் அடைக்கணுமாமா? தீர்க்கதரிசி கேட்கிறாரு. ஆனா ஆனா நான் நான் வந்து நிறைய பேருக்கு பார்த்துட்டேங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது கடன் கொடுக்குற வரைக்கும் தாங்க நம்ம. கடன் கொடுத்துட்டா இப்ப அவரு ஓனர் ஆயிடுறாரு. நம்ம காசை வாங்குறதுக்கு நம்ம அலைய வேண்டியது இருக்குது பாருங்க. அதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நேரா எலிசா எங்க ஃபோக்கஸ் பண்றாருன்னா, உன் வீட்லயே உன் கடன் அடைக்கிறதுக்கான பொருளை நான் வச்சிருக்கிறேன்றார். இட்ஸ் இன் யுவர் ஹவுஸ். இட்ஸ் இன் யுவர் ஹவுஸ். முதல்ல கடன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்றேன், கடன்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய கடன்ல இருந்து வெளியே வரவங்களுக்கு நீங்க போட வேண்டிய திட்டம் என்னன்னா, முதல்ல உங்க வீட்டுல இருந்து தான் நீங்க திட்டம் பண்ணணும். உன் வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்கிறார். உன் வீட்டுல என்ன இருக்கு? அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் என்ன இல்ல. இந்த அம்மா எப்படி சீப்பா பேசுறாங்க. இந்த அம்மா சீப்பா பேசுறது தான் தீர்க்கதரிசி பயங்கரமா பேசுறாரு. ஏய் நீ சாதாரணமா பாக்குறீல, அதை வச்சுதான் உனக்கு அற்புதம் நடக்குங்கிற. இது தவிர என்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. இதை தவிர இவ்வளவு ஒரு குடம் என்ன இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் என்கிட்ட இல்ல. இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்கிட்ட என்ன இருக்கு? இந்த மாதிரி எங்கிட்ட என்னங்க இருக்க போகுது, என் வீட்டுல என்னங்க இருக்க போகுது, ஒரு குடம் என்னதான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா,
கடனிலிருந்து வெளிவருவதற்கு முதல் படி, நீங்க சம்பாதிக்கிறீங்கனாலும் ஓகே, உங்க வீட்டிலேயே நிறைய விஷயங்கள் நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ வாசிச்சிருங்க வேகமா 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் சூப்பர். என்றான். இந்த 7வது வசனத்துல பயங்கரமான ஞானத்தை கொடுக்குறாரு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா. அதான் சொல்றேன், ஆவியில நிறைஞ்சு பேசுறவங்களுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கும் கர்த்தர் உங்கள்ட்ட பேசுறாரு, இதை கேட்டு செஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடுங்கிற. ஆமென்.